அம்மா என்னம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, போயிட்டு இருந்தாச்சுப்பா. சரி, கல்யாண வீட்டுக்கு போனீங்க, நல்லா சாப்பிட்டு வந்தாச்சா? சூப்பரா சாப்பாடு அருமையா இருந்துச்சு, சாப்பிட்டு வந்தாச்சு. சரி, என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு? பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம மகிழ் ப்ராடக்ட்ல மாப்பிள்ளை சம்பா புட்டுமாவும் பூங்கார் அரிசி புட்டுமாவும் கிஃப்டா கொடுத்துட்டு வந்தேன். சரி, இது எதுக்கு கிஃப்டா கொடுத்தீங்க? நம்மகிட்ட தான் 60 ப்ராடக்ட் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா ஏன் இந்த 2 ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்தீங்க? அதாவது புதுமண தம்பதிகளுக்கு இந்த இது கிஃப்டா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஒரு அருமையான அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதை வந்து சாப்பிட்டு வந்தோம்னா பலம் அதிகரிக்கும், விந்தணு உற்பத்தியும் அதிகரிக்கும். இதுல இதே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையை பலப்படுத்தி கொடுக்கறது வந்து பூங்கார் அரிசி. இது பூவையருக்கான அரிசின்னே சொல்லுவாங்க. இதை வந்து அரிசியை வந்து சாதமாக சமைச்சு சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். கர்ப்பப்பையை நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். இது வந்துட்டு இதில் புட்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். அதனால நம்மகிட்ட புட்டு மாவு இருந்ததுனால புட்டு மாவை கிஃப்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். செம ஹெல்த்தியான கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. இப்ப கண்டிப்பா. இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது தேவைப்படும் என்னமா? ஆமா, கண்டிப்பா. இதே மாதிரி நீங்க ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா, ஒரு பொருளா கொடுக்காம இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கும் உங்களை மனசுல எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேணும்னா மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.